அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர், நன்மை செய்கிற தேவன், எங்களோடு கூட இருக்கிறீர். அதற்காமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டபடி, ஆண்டவரே நீர் எங்களுக்குள்ளாய் வாசமாய் இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எங்களை முற்றிலுமாய் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்தமாய் வாழ கிருபை செய்யுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. 1 பேதுரு 2வது அதிகாரம். இப்படி இருக்க கர்த்தர் தயவு உள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்ததுண்டானால். இப்படி இருக்க அப்படின்னா, முந்தின அதிகாரத்துல கடைசி பகுதியில நம்ம பார்க்கிறோம், வேத வசனத்தினால நம்ம மறுபடியும் பிறந்திருக்கிறோம், புதிய சிருஷ்டியா இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ள நம்ம புது சிருஷ்டியாய் இருக்கிறோம் அப்படின்றத தியானிச்சோம். நம்ம உலக வாழ்க்கை சீக்கிரம் கடந்து போயிரும், ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்படிப்பட்ட நம்ம கர்த்தர் தயை உள்ளவர் அப்படின்றத நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில நம்மளும் ஆண்டவரும் இருக்கிற அந்த ஐக்கியத்துல கர்த்தர் தயை உள்ளவர் அப்படின்றத நம்ம ருசித்து பார்த்தது உண்டானால், தனிப்பட்ட அனுபவத்துல நம்ம அனுபவிச்சிருந்தோம்னா, சகல துர்க்குணம், சகலவித கபடத்தை நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் நபர் உங்களுடைய அழைப்பை ஹோல்டில் வைத்துள்ளார். தயவு செய்து லைனில் காத்திருக்கவும். The person you are speaking with has put your call on hold. Please stay on the line. आप जिस व्यक्ति से बात कर रहे हैं, उसने आपकी कॉल சகல துர்க்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு, கர்த்தர் தயை உள்ளவர் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில ருசித்து பார்த்திருந்தோம்னா, இந்த 5 காரியங்களை நம்ம ஒழித்து விடணும். கெட்ட குணம் இருக்கக்கூடாது, உள்ள ஒண்ணு வெளிய ஒண்ணு, கபடம் இருக்கக்கூடாது, அடுத்தவங்களுக்கு வஞ்சகம் செய்யக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, அடுத்தவங்க நல்லா இருக்கிறத பார்த்து நம்ம பொறாமப்படக்கூடாது, நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் நபர் உங்களுடைய புறங்கூறுதலை ஒழித்து விட்டு மற்றவங்களை பத்தி பேசக்கூடாது. இப்படிப்பட்ட கெட்ட அன்புக்கு எதிரா செயல்படக்கூடிய இந்த காரியங்கள்லாம் நம்ம ஒழித்து விடணும். அது நம்ம கிட்ட காணப்படக்கூடாது. நீங்கள் வளரும்படி, ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம கிட்ட வளர்ச்சி காணப்படணும்னா, புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல, ஒரு புதுசா பிறந்த குழந்தை எப்படி பால்ல வாஞ்சியா இருக்கோ, அது போல நம்ம திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி வேணும்னா வேத வசனத்தை வாஞ்சையோடு வாசிக்கணும், விருப்பத்தோடு வாசிக்கணும். அதுல உள்ள சத்தியங்களை நம்ம அறிந்து கொள்ளும் போது நம்ம வாழ்க்கை மாறும். அது எப்படிப்பட்டது? கலங்கம் இல்லாத ஞான பால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதுல எந்த ஒரு குற்றமும் காண முடியாத கலங்கம் இல்லாத ஞானப்பால். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும். இது சங்கீதம் 118 22வது வசனம். சங்கீதம் 118 22வது வசனத்தை என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, இது கர்த்தராலே ஆயிற்று அப்படின்னு சொல்லிட்டு வீடு கட்டுறவங்க வேண்டான்னு தள்ளிட்டாங்க. அந்த கல்ல மூளைக்கு தலைக்கல்லா கர்த்தர் மாற்றினார் அப்படின்னு அங்க வாசிக்கிறோம். இங்க 4வது வசனம், மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும். இப்ப இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன்னு
யூதர்கள் ஏற்றுக்கொள்ளல, மனுஷர் அவரை தள்ளுனாங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற, ஆனா தேவன் தெரிந்து கொண்டாரு, விலையேற பெற்ற ஜீவனுள்ள கல். அவர் எப்படிப்பட்டவர்? விலையேற பெற்றவர், ஜீவனுள்ள கல். அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும், அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிற, அவரிடத்தில் கிட்டி சேர்ந்த விசுவாசிகளாகிய நீங்களும். இயேசு கிறிஸ்துவை மனிதர்கள் புறக்கணித்தார்கள், ஆனா தேவன் அவரை தெரிந்து கொண்டு விலையேற பெற்றதும் ஜீவனுள்ள கல்லாகிய அவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அவர் மேல அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும், விசுவாசிகளாகிய நம்ம ஒவ்வொருவரும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். நம்ம விசுவாசிகள் ஒவ்வொருவரும் ஆவிக்கேற்ற மாளிகை, ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகை. அந்த ஆவிக்கேற்ற மாளிகையில தான் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்கள, உங்களுக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் வாசமாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி நம்ம ஆவிக்கேற்ற மாளிகையா கட்டப்பட்டு வருகிறோம். 2வது, தேவனுக்கு பிரியமான பலியை செலுத்துறதுக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமா இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல பலி செலுத்தி, ஆடுகளை பலி செலுத்தி அந்த இரத்தத்தை கொண்டு போய் செலுத்த வேண்டியது ஆசாரியர்களுடைய வேலை. இப்ப நம்ம ஆசாரியர்களா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமா நம்ம தேவனுக்கு பிரியமான பலியை செலுத்தும்படி ஆசாரிய கூட்டமா கட்டப்பட்டு வருகிறோம். ரோமர் 12:1 என்ன சொல்லியிருக்குன்னா, உங்களையே ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும், அதுதான் தேவனுக்கு பிரியமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. நம்மளை முழுவதுமா ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் போது நம்மளை ஆண்டவர் அவருக்கு ஏற்ற பலியா ஏற்றுக்கொண்டு நம்மளை அவர் பயன்படுத்துவார். ஆசாரிய கூட்டமா கட்டப்பட்டு வருகிறோம். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன். இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட விலையேற பெற்ற மூலைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்துவை சீயோனிலே வைக்கிறேன். சீயோன்றது எருசலேமுக்கு இன்னொரு பேர் சீயோன். அங்க எருசலேம்ல தான் தேவாலயம் இருந்தது, தேவன் வாசம் பண்ணுகிற இடம். அதுல நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்ற. அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து மேல விசுவாசமாய் இருக்கிறாங்களோ அவங்க ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் ஏசாயா 28வது அதிகாரம் 16வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 28:16. இதோ அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ள மூலைக்கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவின் மேல யாரெல்லாம் விசுவாசமா இருக்கிறாங்களோ அவங்க வெட்கப்பட்டே போவதில்லை. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் அவங்க கூட இருந்து ஜெயம் எடுக்க உதவி செய்வார். ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்களுக்கு அவர் விலையேற பெற்றவர். கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீடு கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுவதற்கேதுவான கல்லும் விழுகிறதற்கேதுவான கண்மலையும் ஆயிற்று. விசுவாசிக்கிறவங்களுக்கு இயேசு கிறிஸ்து விலையேற பெற்றவராய் இருக்கிறாரு. ஆனா கீழ்ப்படியாதவர்களுக்கோ, அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காம அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருக்கிறவங்களுக்கு அவர் எப்படி இருக்காருன்னா பிரதான
வீட்டை கட்டுகிறவர்கள் ஆல் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறதுக்கு ஏதுவான கல்லும். அவங்களால ஆண்டவரை சரியா புரிந்து கொள்ள முடியல, இடறிறாங்க. விழுகிறதற்கேன ஏதுவான கண்மலையுமாய் இற்று. அவங்களால கீழ்ப்படியாதவர்களால சுவிசேஷத்தை கேட்டு அந்த சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் இயேசு கிறிஸ்துவை சரியா புரிந்து கொள்ள முடியாது. அவர் இடறலுக்கு ஏதுவான கல்லும் விழுகிறதுக்கு ஏதுவான கண்மலையும் ஆகிறாரு அவங்களுக்கு. இந்த இந்த பகுதிய நம்ம இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரசங்கத்துல பயன்படுத்துறத மத்தேயு 21வது அதிகாரம் 42வது வசனத்துல இருந்து நம்ம வாசித்து பார்த்தோம்னா, அங்க பரிசேயர் சதுசேயர் பிரதான ஆசாரியர் பரிசேயர் அவங்ககிட்ட எல்லாம் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, இது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலும் வாசிக்கவில்லையா? ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கத வாசிக்கிறோம். அப்ப புறக்கணிச்ச மக்களுக்கு அவங்ககிட்ட இருந்து தேவனுடைய ராஜ்யம் நீக்கப்பட்டு யாரு கனி கொடுக்கறாங்களோ, அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கறாங்களோ அவங்க கிட்ட அந்த தேவனுடைய ராஜ்யம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம வாசிக்கிறோம். அப்ப யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்தாங்க. பரிசேயர் பிரதான ஆசாரியர்கள்லாம் ஆவிக்குரிய தலைவர்கள்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல. அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை அங்க பயன்படுத்துகிறார். அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள். வேத வசனத்துக்கு, அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்துக்கு அவங்க கீழ்ப்படியல. அதனால இயேசு கிறிஸ்துவை குறித்து இடறுகிறார்கள். இதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறார்கள். அதுக்காகவே அவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம்னா, நம்ம கர்த்தர் தயவு உள்ளவர்னு ருசித்து பார்த்தோம்னா 5 காரியம் நம்ம கிட்ட காணப்படக்கூடாது. துர்க்குணம், கபடம், வஞ்சகம், பொறாமை, புறங்கூறுதல், இதெல்லாம் அன்புக்கு எதிரானது. நம்ம மற்றவங்கள்ட்ட நேசிக்க முடியாது. இந்த காரியங்கள் இருந்தா இத நம்ம கிட்ட காணப்படக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னா திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞான பாலின் மேல வாஞ்சையா இருக்கணும். வேத வசனத்தை வாஞ்சையோடு வாசித்து அதன் மூலம் நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்பு உண்டாகணும். மனுஷரால தள்ளப்பட்டிருக்காரு இயேசு கிறிஸ்து, ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட விலையேறப்பெற்ற ஜீவனுள்ள கல் அவர். அவரிடத்துல சேர்ந்து அவரை விசுவாசிக்கிற நம்ம எல்லாரும் ஜீவனுள்ள கல்ல போல ஆவிக்கேற்ற மாளிகையா கட்டப்பட்டு வருகிறோம். நமக்குள்ள ஆண்டவர் தேவ ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். நம்ம தேவனுக்கு பிரியமான பலியை செலுத்துற பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறோம் அப்படின்றத பார்த்தோம். அடுத்ததாக விலையேறப்பட்ட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மூளைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்துவ சீயோனில வச்சிருக்கேன், அவரை விசுவாசிக்கிறவங்க வெட்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்லுகிறார். அதனால யார் யார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு அவர் விலையேற பெற்றவர், அவங்க வெட்கப்பட்டு போவதில்லை. ஆனா அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளாம, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறவங்களுக்கு அவங்க அந்த பிரதான கல்லாகிய மூளைக்கல்லு அவங்களுக்கு இடருக்கு ஏதுவான கல்லும் விழுகிறதற்கு ஏதுவான கண்மலையுமாயுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இடறிறாங்க. வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாதவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதில்ல, இடறிறாங்க அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல கூட ஆண்டவரே, எங்க கிட்ட எந்த ஒரு துர்க்குணமும் கபடமும் வஞ்சகமும் பொறாமையும் புறங்கூறுதலும் காணப்படக்கூடாது. வேத வசனத்தின் மேல வாஞ்சை உள்ளவர்களாய்
ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்க, தியானிக்க, அதுல உள்ள சத்தியத்தை அறிந்து கீழ்ப்படிய எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. நாங்க ஆண்டவரே ஆவிக்குரிய மாளிகை, எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசமா இருக்கிறார். நாங்களே தேவனுடைய ஆலயம் என்பதை ஒவ்வொரு நேரம் உணர்ந்தவர்களாய் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் எங்களையே ஜீவ பலியா இந்த காலை வேளையில ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று தியானித்தோம். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் நீர் எங்களோடு கூட இருந்து ஜெயம் எடுக்க செய்கிறீர். அதற்காக துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். விசுவாசத்துல இன்னும் பலப்பட, இன்னும் ஆண்டவரே உம்மை கிட்டி சேர எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிறவங்களை கரத்துல எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் உம்மை விசுவாசித்து இலவசமாய் கொடுக்கிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். நாங்களும் மற்றவர்களுக்கு உம்முடைய அன்பை சொல்ல ஞானம் பலன் தந்து வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமையும் மக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. God bless you.